ரொம்ப நேரமா எங்கேயா கூட்டு போய்கிட்டு இருக்க? 2 கிலோமீட்டர். சடா. டேய் நில்றா. டேய் சொல்றா, அப்படி எங்க தாண்டா எங்களை கூட்டு போய்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம். நகை ஒன்று அடமானம் வைக்கணும். எனக்கு அடமானம் வைக்க கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அதான் நீ வந்து நான் வச்சு கொடுத்துருவல, அதுதான் அவனை கூட்டு போறேன். அவ்வளவுதானே மருமோனே, நய குடும்பம் நான் வச்சு தரேன் உனக்கு. என்னடா ஆத்திர தலைவரமா தள்ளி விடுற? மாம்சே கடை வந்துட்டு மாம்சே, இந்தா செயினு சீக்கிரம் வச்சுட்டு வா. என்னடா அவன் 50,000 வச்சு விட்டுருக்காங்களா? எனக்கு ஒரு 30,000 தேவைப்படுது. மொத்தமா 80,000 வச்சிருங்க. அவன் நகையை திருப்பும் போது என் காசை கொடுத்துட்றேன், மொத்தமா திருப்பிடலாம். அப்படிங்கிறியோ? அப்ப எனக்கு ஒரு 20,000 தேவைப்படுது. இப்போ மொத்தமா 1,00,000 வச்சிருவோம். அவனுக்கு 50, உனக்கு 30, எனக்கு 20. ஓகே ஓகே. ஏன் அந்த பரதேசி கணக்கை பார்த்தியா? 10,000 வாங்கினா ரூபாயும் தரல, வட்டியும் தரல. ஐயா வணக்கம். வாங்க உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? செயினை கொஞ்சம் அடவு வைக்கணுங்க. எவ்வளவு போகும் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த குமார் செக் பண்ணு. என்ன ஒரு 30,000 இருக்குண்ணே. உங்கள் பொருள் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு மதிப்புக்கு இருக்கு. 3 லட்ச ரூபாயா? ஐயா இப்போ எங்களுக்கு 1 லட்ச ரூபா போதுங்கய்யா. பொருள் உள்ளது இந்தாங்க 1 லட்சம். நானே ரசீதி. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்தா இன்னைக்கு கட்ட உன் பங்கு, இது என் பங்கு, இது அவன் பங்கு. மாப்பிளே இந்தா செயின் வச்சாச்சு, நீ கட்ட 50,000 ரூபா. ரொம்ப நன்றி மாமா. சரி மாப்பிளே நீ போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னாச்சு உடனே வந்துட்டியா? முதலாளி 3 லட்சம் தரேன்னு சொன்னீங்களா, 1 லட்சம் கொஞ்சம் பத்தலை. அந்த எக்ஸ்ட்ரா 2 லட்சம் தந்து மொத்தம் 3 லட்சத்துக்கு வச்சுருக்கேன் முதலாளி. உங்களுக்கு சேவை செய்ய தானே நாங்கள் இருக்கோம். இந்தா குமார் 3 லட்சம் ஃபுல்லாக மாற்றி கொடு. எவ்வளோ 2 லட்சம் இருக்குது. ரொம்ப நன்றி முதலாளி. நன்றியெல்லாம் முக்கியம் இல்லை, மாதம் மாதம் எனக்கு தேதி என்னைக்கு வட்டி வந்துடணும். பொண்டாட்டி இன்னைக்கு வயிறு நெக்லஸ் கேட்டா, இதை கொடுத்துட வேண்டியதான். மாம்சுக்கு முடிச்சு கேட்போம். ஹலோ மாம்சே, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபைனான்ஸுக்கு வந்தேன்னா நகையை திருப்பிடலாம். அப்படியே பண்ண திருப்பணுமா? இருங்க அந்த உடனே வந்துடுறேன். காமாச்சி அந்த பேக்கை எடுத்து வை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம், மாம்சம் காணும். என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி இந்த கூட அர்ஜென்ட் இருந்தாமல் அவனுக்கு ஓடிப்போம். என்ன அவனுக்கும் சுவிட்ச் ஆஃப்னு வருது? இவங்க நம்மளை கதைக்காவாது, நம்மளே போய் எடுத்து வந்துடுவோம். ஐயா வணக்கம். வாங்க தம்பி, என்ன விஷயம்? ஐயா கர்ணே ஹரிச்சந்திரன் 2 பேரும் நகை அடமானைக்கு வந்தாங்க ஐயா. அந்த நகையை இப்போ திருப்பி வந்திருக்கேன். அசலும் வட்டி எவ்வளோ பார்த்து சொன்னீங்கன்னா அப்போ திருப்பி விட்டுறேன். சரி குமார், எவ்வளோன்னு பார்த்து கணக்கு பாரு. நான் அவருக்கு வந்து வட்டி அசைஞ்சு சேர்ந்து 3,30,000 ரூபா இருக்குண்ணே. இது 3,30,000 ஐயா? நான் 50,000 தான் கட்டினேன் ஐயா. 50,000மா? 3 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. 30,000 வட்டி, 3,30,000 இருந்தால் திருப்பு. எல்லாம் கிளம்பிட்டே இரு. 3 லட்சமா? ஏமாந்த நெஞ்சம்